ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம தலையோடைய காட் பிளஸ் யூ சாரி குட் பேட் உக்லி படத்தோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். படத்தோட ஹீரோ ஏகே மும்பையிலே மிகப்பெரிய இது என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஏகேவுடைய மனைவி ரம்யா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த கேங்ஸ்டர் தொழிலாம் வேணாம் விட்டுடுங்க அப்படி சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை விடுற மாதிரி தெரியல. 1 இயருக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறக்க குழந்தைய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாரு. ரம்யாவும் என்னுடைய குழந்தைய தொடுறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் இல்ல, நீ என்னைக்கு இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டு வரையோ அன்னைக்கு தான் என் பையனை நீ பார்க்க வரணும். இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட ஏகே இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுணும் அப்படி சொல்லிட்டு டோட்டலா போயிட்டு ஜெயில சரண்டர் ஆகி தண்டனையை ஏத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஏகேவுடைய மனைவி ரம்யா அவங்க பையனை உங்க அப்பா ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்லாம அப்பா வெளியூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிதான் இத்தனை வருடமா அவங்கள வளர்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் 17 வருஷத்துக்கு அப்புறம் ஏகே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி பையனை பார்க்கறதுக்காக வராரு. இங்க வந்து பார்த்தா பையனை காணோம். அங்க இங்கேயும் தேடி ஒரு நாளைக்கு அப்புறம் பையன் கிடைக்கிறான். யாருகிட்டன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் கிட்ட. ட்ரக் அடிக்டர் கேஸ்ல ஏகே உடைய பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. சோ இந்த சைடு ஏகே 17 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வராரு. இன்னொரு சைடு பார்த்தா ஏகே உடைய பையன் ஜெயிலுக்கு போறாரு. ஏகே உடைய பையனுக்கு என்னதான் ஆச்சு, ஜெயில இருக்கிற மகனை ஏகே காப்பாத்துவாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோடைய மீதி கதையே. இந்த படத்தோடைய கதையை தாண்டி இதுல இருக்கிற ட்விஸ்டும் சஸ்பென்ஸும் வாவ் எக்ஸ்ட்ராடினரி தான் சொல்ல முடியும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கேமியோலாம் இதுல இருக்கு. சும்மா அடிச்சு பின்னி உதறிட்டார் தான் சொல்ல முடியும் நம்ம ஏகே. இந்த படத்தோடைய முழு கதையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல சின்னதா ஒரு பிளாஷ்பேக். 2008 நம்ம ஏகேக்கு குழந்தை பிறகுது. குழந்தைய பார்க்கறதுக்காக போற நம்ம ஏகே அவங்களுடைய மனைவி ரம்யா குழந்தைய தொட வரல. எதுக்காகன்னு பார்த்தா ஏகே ஒரு பெரிய கேங்ஸ்டர். அந்த கேங்ஸ்டர் தொழில இன்னும் ஏகே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு தெரிய வருது நம்ம ரம்யாவுக்கு. கேங்ஸ்டர் தொழில டோட்டலா என்னைக்கு விட்டுட்டு வரையோ அன்னைக்கு தான் என் பையனை தொடணும் அப்படி சொல்லிட்டு ரம்யா ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை சொல்லிடுறாங்க. அந்த முடிவை கேட்ட நம்ம ஏகே பண்ணது எல்லாமே தப்பு, நம்ம போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவரா போய் வாண்டடா சரண்டர் ஆயிராரு. பொண்டாட்டி சொன்ன ஒத்த வார்த்தைக்காக பணம், பதவி, பேரு, புகழ், ரவுடி சொன்ன மொத்தத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனா ஜெயில இருந்துட்டு வராரு. அங்க கட் பண்ணி 17 வருஷத்துக்கு அப்புறம் 2025 தான் காட்டுறாங்க. ஸ்பெயின் நாட்டுல தான் நம்ம ஹீரோவுடைய மனைவி ரம்யாவும் அவங்க பையனும் அப்பாவோடையும் அண்ணனோடையும் இருந்துட்டு வராங்க. ஏகே உடைய பையன் பேரு விகான். அவன் வந்து இப்ப காலேஜ் முடிச்சிட்டான். காலேஜ் கான்வெகேஷனுக்காக நெக்ஸ்ட் வீக் பேரண்ட்ஸ் எல்லாமே வர சொல்லியிருக்காங்க. திடீர்னு அவன் வந்து அவங்க அம்மா ரம்யாவை பார்த்து இந்த வருஷம்னாச்சும் அப்பா வருவாரா இல்லையா, என்னுடைய கான்வெகேஷனுக்கு மட்டும் அவர் வரலனா இதுக்கப்புறம் நான் என்னைக்குமே அவரை கூப்பிடவே மாட்டேன். சோ எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ரம்யா பையனை பார்த்து அப்பா பிசினஸா ரொம்ப பிஸியா இருக்காரு, கண்டிப்பா இன்னும் 3 மாசத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கான்வெகேஷனுக்கு அவரு கண்டிப்பா வந்தே ஆகணும், அப்படி வரலன்னா நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ அப்பதான் ஒரு விஷயமே நமக்கு புரிய வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ஒரு கேங்ஸ்டர் அப்படின்றத அவங்க பையனுக்கு அவங்க அம்மா ஒன்னும் சொல்லி வளர்க்கல. அப்பா வெளியூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு நாளா சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரம்யாவும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி நம்ம தலை ஏகே இருக்காரு பத்தியா, அந்த ஜெயில தான் காட்டுறாங்க. இந்த ஜெயில இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு 4-5 ரவுடி கேங்குங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ண அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து வெளியே போன நினைச்ச எல்லாரையும் அடிச்சு துவச்சு யார் யார் எந்தெந்த செல்லுல இருந்து வந்தாங்களோ அந்தந்த செல்லுக்கு போயிடுங்க அப்படி சொல்லிட்டு அடிச்சு துரத்துறாரு. சோ அதுல இருக்கிற ஒரு ரவுடி செல்லுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை பார்த்து யார் இந்த போலீஸ் இப்படி அடிச்சு துவைக்கிறானே, இவன் மட்டும் வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இவர் போலீஸ்லாம் இல்ல, நம்மள போல சாதாரண ஒரு கைதி தான். இது ஒரு கைதியா நம்மள போட்டு இப்படி அடிக்கிறது இவனுக்கு யாரு இவ்வளவு பவர் கொடுத்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஜெயில் வார்டனும் இவரும் 17 வருஷமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனாலே இவருக்கு அவ்வளோ மவுஸ். அவருடைய பேரை கேட்டாவே போதும் இந்த ஜெயில் எல்லாமே அள்ளு கல்லிடுவாங்க. அப்படி என்னதான் அவர் பேரு அப்படி சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்க ஏகே he was ரெட் டிராகன் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணி ஏகேவுடைய பையன் விகானை தான் காட்டாரு. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேரு நித்யா. நித்யா விகானை பார்த்து உங்க அப்பா இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு கடைசி வரைக்குமே சொல்லிட்டு இருக்க. இந்த கான்வெகேஷனுக்காக வருவாரா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க விகானும் கண்டிப்பா அப்பா கான்வெகேஷனுக்காக வருவாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ரம்யாவுடைய அப்பா பிரபு இருக்காரு பத்தியா, அவரு வந்து நம்ம ஏகேக்கு கால் பண்ணி கான்வெகேஷனுக்கு உன்னால வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னுடைய மனைவி போட்டு குழப்பி வச்சிருக்கா, சோ என்ன பண்றதுன்னு தெரியல, உன் பையன் வரலன்னா ரொம்பவே கோவப்படுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. என்னால இப்ப வர முடியாது, இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலீஸே அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே சொல்றாரு. சோ இவங்க பேசிட்டு போனை வைக்க இன்னும் 2 நாள்ல கான்வெகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஏகே இன்னும் வரைக்குமே வரல. அதை பார்த்தா நம்ம விகானும் என்னுடைய கான்வெகேஷன் கூட எங்க அப்பாவால வர முடியல, என்ன விட அவருக்கு பணம் தான் முக்கியமா போச்சா. விகான் தாத்தாவை பார்த்து நான் அப்பா கிட்ட உடனே பேசி ஆகணும் அப்படி சொல்லிட்டு வீடியோ கால் ஆன் பண்ண சொல்றாரு. நம்ம ஹீரோ ஏகேவும் ஜெயிலே ஒரு செட்டப்பை போட்டு அவருடைய பையன் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. நீ கான்வெகேஷனுக்கு வரல, ஆனா நெக்ஸ்ட் வீக் எனக்கு 18வது பர்த்டே, அந்த பர்த்டே கூட நீ வரலனா எனக்கு அப்பாவே
இல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசி போனை வச்சிடறாரு. சோ இந்த சைடு நம்ம ஏகேவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஜெயில் வார்டன் கிட்ட போயிட்டு என்னுடைய பையனை பார்க்கறதுக்காக நான் நெக்ஸ்ட் வீக் போகணும். ஆனா எனக்கு ரிலீஸ் டேட் இன்னும் 2 மாசம் இருக்கு. நீங்க நினைச்சா எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அந்த ஜெயில் வார்டனும் நம்ம ஏகேவுக்கு உதவி பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஏகே 3 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக போறாரு அப்படின்ற நியூஸை கேட்ட டோட்டல் பாம்பேவும் சும்மா நடுங்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த சைடு பார்த்தா நம்ம ஏகே ஜெயில இருந்து வெளியே வராரு. வந்த உடனே மனைவி ரம்யாவை பார்க்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் போறாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும், அதாவது நம்ம ஏகே, ரம்யா, ஏகே உடைய அசிஸ்டன்ட், இவங்க எல்லாமே பாம்பேல தான் இருக்காங்க. இப்ப பாம்பேல இருந்து ஸ்பெயின் கிளம்பி போனோம் அவனுடைய பையன் பர்த்டேக்காக. 17 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கேங்ஸ்டர் கும்பல் நம்ம ஏகே உடைய காரை அட்டாக் பண்றாங்க. அதுல இருந்து நம்ம ஏகே தப்பிச்சிடறாரு. இருந்தாலும் நம்ம ரம்யா இருக்காங்க பாத்தியா, அவங்களுக்கு பயங்கரமா கோவம். 17 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வந்திருக்க, ஆனாலும் உன்னை கேங்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் நீ அந்த கேங்ஸ்டர் இதுல இருந்து டோட்டலா வெளியே வரல. இந்த சமயத்துல என்னுடைய பையனை பார்க்க நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. ஏர்போர்ட்லயே நம்ம ஏகே ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்க, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஒரு குடோனுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா நிறைய கன்னும் வெடிப்பொருட்களும், ஒரு கேங்ஸ்டர் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாரோ அது எல்லாமே அங்க இருக்கு. அதை பார்த்து அவருடைய அசிஸ்டன்ட்டும் திருப்பினு நம்ம ஏகே ஃபார்முக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கிற மொத்த டூல்ஸையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதை முடிச்ச கையோடைய பாம்பேல இருக்கிற மொத்த கேங்ஸ்டரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அவனுங்க எல்லாமே போயிட்டு, இதுக்கப்புறம் உங்களுடைய வழியில நான் தலையிட மாட்டேன், நான் உண்டு என் குடும்பம் ஒன்று இருக்கலாம்னு இருக்கேன், இதுக்கப்புறம் பின்னாடி வந்து சுத்து போடுறது ஸ்கெட்ச் போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசலாம் அங்க போறாரு. அந்த குரூப்ல ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட தான் போயிட்டு நம்ம ஏகே பேசிட்டு இருக்காரு. என்ன ஏகே, நீ விட்டு போன இடத்த திருப்பின்னு வாங்கலான்னு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச, எனக்கு இடமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், சோ இதெல்லாமே ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டு போலான்னு இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்க, சுத்தி இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை உட்கார வச்சு வேற எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்தை சொல்லுங்க பாய், இவனை இந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச, அதுக்கு அந்த பாய் ஏகேவை பார்த்து, பூனைங்கெல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், இவனுங்க பேசுறதுலாம் பெருசா காதுல போட்டுக்க வேணாம், உங்களுடைய கோரிக்கை என்னன்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி ரம்யா தான். பையனை கடத்திட்டாங்க, எங்க இருக்கான் எப்படி இருக்கானே தெரியல, நீ வெளியே வரும்போது ஏதாவது ஒரு வில்லங்க நடக்குன்னு நான் எதிர்பார்த்தேன், அதே போல நடந்துச்சு, உன்னுடைய பழைய எதிரிங்க தான் ரிவெஞ்ச் எடுக்கின்ற பேர்ல அவனை கடத்தி இருப்பாங்க. 17 வருஷமா நான் நிம்மதியா இருந்தேன், ஆனா நீ வந்த நாளே என்னுடைய நிம்மதி எல்லாம் ஒட்டு மொத்தமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நீ தலையே இடாத அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. என் பையன் மேலே கை வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகேக்கு பயங்கரமா கோவம் வருது. கோவத்தை தாண்டி அந்த ரெட் டிராகன் வெளியே வராரு. சோ இது வரைக்கும் குட்டா இருந்த நம்ம ஏகே இதுக்கப்புறம் ரொம்ப பேடா மாற போறாரு. என் பையனை யாரு கடத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மொத்த கேங்ஸ்டரையும் அடிச்சு லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஏகேக்கு ஒரு போன் கால் வருது. அது யார்கிட்டன்னு பார்த்தா ரம்யாவுடைய அண்ணன் கிட்ட இருந்து. விகான் கிடைச்சிட்டான், மும்பை கேங்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது, இப்ப விகான் போலீஸ்ல தான் இருக்கான், விஷயம் பெருசா இருக்கு, நீ உடனே இங்க கிளம்பி வா அப்படி சொல்லிட்டு போனை வைக்க நம்ம ஹீரோவும் கிளம்பி பையனுக்கு போறாரு. இதுதான் முறையா நம்ம விகான் அவங்க அப்பாவை பாக்குறாரு, அதுவும் போலீஸ் கிட்ட இருந்துகிட்டு. சோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பையன் விகான் இருக்கான் பாத்தியா, அவன் வந்து ட்ரக் யூஸ் பண்ணி போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிருக்கான். பையனை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது நம்ம ஏகேவால தாங்கிக்கவும் முடியல, அப்பாவை இந்த ஒரு நிலைமையில நம்ம பாக்குறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம விகானும் பயங்கர வருத்தத்தோட ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் ரம்யா ஏகேவை பார்த்து, நீ ஜெயில இருந்து வர, என் பையன் இப்ப ஜெயிலுக்கு போறான், நீ எல்லாம் மனுஷனே இல்ல, உன்னாலதான் என் பையன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கான், சோ இதுக்கப்புறம் நாச்சு என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடாதே இரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டு கிட்டையும் மச்சாங்கிட்டையும் என் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன், எவ்வளவோ அடி வாங்கியிருக்கேன், ஆனா என்னைக்கும் எனக்கு வலிச்சதே இல்ல, என் பையனை இந்த கோலத்துல பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு வலிக்குது, என் பையன் இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு யாரா காரணம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. சோ அங்க கட் பண்ணி இந்த சைடு நம்ம அர்ஜுன் தாஸை தான் காட்டுறாங்க. ஒரு ஷிப்ல நடுக்கடல பல பெண்களோட பயங்கர குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப நம்ம அர்ஜுன் தாஸும் ஒரு கேங்ஸ்டர் தான், ஒரு ரவுடியை புடிச்சு வச்சுக்கிட்டு என்னுடைய அப்பனை கொன்னதுக்காக உன்னை ரிவெஞ்ச் எடுத்து இத்தனை வருஷம் கழிச்சு நீ சந்தோஷமா இருக்கும்போது உன்னை கொலை பண்றேன், நான் சின்ன வயசுல என் அப்பா சாகும்போது எனக்கு எவ்வளவு வலி இருந்துச்சோ அதே வழியை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. சோ அங்க கட் பண்ணி நம்ம ஏகே விகான பாக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போறாரு. 17 வருஷமா உங்ககிட்ட போன் கால் மூலியமா தான் நான் பேசிட்டு இருந்தேன், ஆனா நீ என் பக்கத்துல இருந்து கூட உங்ககிட்ட என்னால பேச முடியல, உன்னுடைய இந்த நிலைமைக்கு யாரு தான் காரணம், அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, நீ ட்ரக் யூஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கே தெரியும், ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லி கேட்கிறாரு. விகான் அன்னைக்கு நடந்த ஒரு உண்மையை சொல்றாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம விகான் இருக்காரு பத்தியா, அவர் நித்யான்ற பொண்ணு லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. சோ பர்த்டேக்கு என்ன கூட்டு வரதுக்காக அம்மா பாம்பே வரும்போது நானும் நித்யாவும் ஒரு லாங் டிரைவ் போனோம். சோ அப்ப திடீர்னு ஒரு 4-5 கேங்ஸ்டர் வந்து எங்களை லாக் பண்ணி நித்யாவை கொலை பண்ணிட்டு எனக்கு நிறைய ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம விகானும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இது ஏன் நீ அன்னைக்கு கோர்ட்ல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே விகானை பார்த்து கேட்க, இன்ன வரைக்கும் இது ஒரு ட்ரக் கேஸா
கேஸா தான் இருக்கு. வித்யாவை பத்தி சொன்னா இது ஒரு மர்டர் கேஸா மாறி எனக்கு ஆயுள் தண்டனை குடுத்துருவாங்க. சோ அதுக்காக தான் நான் சொல்லல அப்படின்ற மாரிலாம் அவங்க அப்பா ஏகேவ பார்த்து நம்ம விகான் சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்பதான் நம்ம விகான் இருக்காரு பாத்தியா, அவரு அவங்க அப்பா ஏகேவ பார்த்து நீங்க ஒரு கேங்ஸ்டர் தான் எனக்கு தெரியும். சோ அதுக்கப்புறம் நம்ம ஏகேவே அவங்க பையனை பார்த்து ஆமாண்டா இவ்வளவு நாள் நான் ஜெயில இருந்தது உண்மைதான், நான் ஒரு கேங்ஸ்டர் தான், இந்த பர்த்டேக்கு உன் கூட இருப்புன்னு சொல்றது நோவோ உண்மைதான், ஆனா இப்படி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா உன் பர்த்டேக்குள்ள உன்னை இந்த ஜெயில இருந்து வெளியே எடுக்க போறது நான் தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல சொல்றாரு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. விகான் சொன்னதை கேட்டு ஏகேவும் இவங்களை யார் யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிற சிசிடிவி மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களையும் கண்டுபிடிச்சி அவங்கள அடிச்சு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது டார்புல் கேங் சொல்லி தான் நான் உங்க பையனை கடத்தினேன். சோ அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது அப்படி சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவுடைய மச்சானும் இந்த டார்புல் கேங்ஸ் பத்தி எனக்கு தெரியும், இந்த ஸ்பெயின்ல மணி லாண்டரி சிண்டிகேட்னா அது அவங்க தான், ஸ்பெயின் கவர்மெண்டால தேடப்படுற முக்கியமான ஒரு கேங்ஸ்டர் தான் இந்த பேபுல். அவன் வந்து யூரோப்ல இருக்கிற நிறைய கேங்ஸ்டர்ஸோட இல்லீகல் பணத்தை சீக்ரெட்டா ஒரு லொகேஷன்ல பேங்க் மாரி வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பேங்கை மெயின்டைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பேபுலோடைய ரைட் ஆன் ஜானி தான். அது ஒரு பேங்க்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியே வந்து ஒரு கிளப்பா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த பேங்க்குள்ள போகணும்னா இவங்களுடைய ஆட்கள் மட்டும் தான் போக முடியும். அது மட்டும் இல்லாத எல்லாருக்கும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃப்டியா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பேங்க்ல இருந்து ஏதாவது ஒரு கேங்ஸ்டருக்கு மணி லாண்டரி பண்ணணும்னாலும் ஜானியோட அசிஸ்டன்டால தான் முடியும். இவனை காரணமா வச்சு அந்த பேங்க் உள்ள நுழையறாரு நம்ம ஹீரோ. சோ இப்ப ஜானியோட அசிஸ்டன்ட் மொட்டை. நம்ம ஏகே அந்த மொட்டையை பார்த்து உங்களுக்கும் எங்க கேங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படி இருக்கும்போது என் பையனை நீங்க ஏன் ட்ராப் பண்ணி அவனுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப காரணம் தான் என்ன, அப்படி ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துறேன், என் பையனை ஜெயில இருந்து வெளியே எடுத்துட்டா போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஏகேவும் அந்த மொட்டையை பார்த்து ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்கிறாரு. இப்ப மொட்டையும் ஏகேவை பார்த்து நீ பேங்க்குள்ள வரும்போதே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு, ஆனா நீ இப்ப பயப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, நான் ஜானி கிட்ட கால் பண்ணி பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜானிக்கு கால் பண்றாரு. சரி அவன் யாரா ஒன்னா இருக்கட்டும், அவனுடைய போட்டோ முதல்ல அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அவன போட்டோ அனுப்பிச்ச உடனே ஸ்பெயின் கேங்ஸ்டர் லிஸ்ட்ல இருக்கிற மொத்த பேருடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஜானி ஏகேவோட போட்டோவை அனுப்புறாரு. அந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த குரூப்ல இருக்கிற மொத்த பேருமே லெஃப்ட் ஆயிடுறாங்க. அதை பார்த்த நம்ம ஜானி பயங்கரமா பயப்படுறாரு. எதுக்காக இவன் போட்டோவை பார்த்த உடனே ஒட்டுமொத்த பேரும் லெஃப்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படி சொல்லிட்டு, அவன் சாதாரணமான ஆளா இருக்க மாட்டான், அவனை தெளிவா விசாரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானி மொட்டையை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம மொட்டையும் ஜானி கிட்ட அவன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, சப்பா பீஸுப்பா, அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, உடனே அவனை அங்கிருந்து வெளியே அனுப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானி சொல்ல நம்ம மொட்டையும் வந்ததுதான் வந்துட்டான், அவன்கிட்ட மொத்த பணத்தையும் கறந்துகிட்டு வெளியே அனுப்பலாம் அப்படி சொல்லிட்டு ஜானி வந்து உன் பையனை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டான், நான் வேணா என் அக்கௌண்ட் நம்பரை போட்டு கொடுக்குறேன், அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னல அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படி சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பரை போட்டு அந்த மொட்டை நம்ம ஏகே கிட்ட போனை கொடுக்குறாரு. சோ ஏகேவும் அந்த போனை வாங்கிட்டு திருப்பி மொட்டை கையில கொடுத்தா மொட்டைக்கு ஒரே ஷாக்கு. என்னடான்னு பாத்தீங்கன்னா மொட்டை பேங்க்ல இருக்க மொத்த பணத்தையும் நம்ம ஏகே உருவிட்டாரு. அது மட்டும் இல்ல நம்ம ஜானி வந்து பையனை ரிலீஸ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா தான் ஒரு ஏஐ மூலமா வாய்ஸை கிரியேட் பண்ணி பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு டஃப் கொடுத்துக்கிறாரு. சோ நீ இவ்வளவு பண்றியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஏகே பயங்கரமா கோவப்பட்டு அந்த இடத்தையே ஒட்டு மொத்தமா பிளாஸ்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு லாக்கருக்கா பாம்பு வச்சு வெடிச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப பாருங்க இந்த சைடு நம்ம ஜானியும் பதட்டப்படுறாரு. அதாவது நீ ஒவ்வொரு லாக்கரா க்ளோஸ் பண்ணிட்டா என் ஓனர் வந்து என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், உனக்கு தேவை உன் பையன் தானே அப்படி சொல்லிட்டு ஜானியும் என் உயிரை கொடுத்தாவது உன் பையனை நான் வெளியே எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. நீ ஒன்னும் உயிரை கொடுக்க தேவையில்ல, அவன் உயிரை கொடுக்க சொல்லு அப்படி சொல்றாரு. அவனா யாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யாரும் உனக்கு சொல்லி ஆகணுமா அப்படி சொல்லிட்டு ஜானியை பார்த்து நம்ம ஏகே கேட்கிறாரு. வாலி படம் பார்த்திருக்கியா, அதுல டபுள் ஆக்டர் இருப்பாங்க பாத்தியா, அந்த போல உன்னுடைய இன்னொரு ஆக்டர் வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சோ அப்பதான் ஒரு விஷயமே புரியுவது, நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து இந்த படத்துல 2 கேரக்டர் பண்ணிருக்காரு. இதை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சார்னா, நம்ம ஹீரோவுடைய பையனையும் மனைவியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்களுக்கு கிடைக்குது. சோ அதை பார்த்த ஏகேவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இவனுக்கு தான் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதாவது என் பையனை ஒருத்தன் சேர்ந்து கடத்தல 2 பேர் சேர்ந்து கடத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. ஏகே அர்ஜுன் தாஸை பார்த்து நீ போயிட்டு அவனை கூட்டிட்டு வரியா இல்ல இந்த பேங்கை பிளாஸ்ட் பண்ணவா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அர்ஜுன் தாஸ் பேரு ஜாமி. ஜானி போயிட்டு அவன் அண்ணன் ஜாமியை கூப்பிடுறாரு. நீ அந்த மொட்டையும் சேர்ந்து என்னடா வேலை பார்த்தங்க, அவன் நம்மள கண்டுபிடிச்சிட்டான், அது மட்டும் இல்ல பேங்கே 2 துண்டா ஆகிட்டு இருக்கான், உடனே கீழே இறங்கிவான்னு சொல்ல 2 பேரும் மாசா இறங்கி கீழே வராங்க. இப்ப ஜானி தான் அண்ணன், ஜாமி தான் தம்பி, 2 பேருமே ட்வின்ஸ். இப்ப ஜாமி வந்து ஏகேவை பார்த்து என்னடா உன் பையனுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக ஸ்பெயின் வந்தியா? சோ அப்பதான் நம்ம ஜாமி ஒரு உண்மையை சொல்றாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, உன் பையன் வந்து ட்ரக் கேஸ்னால உள்ள போனதுக்கு நீ காரணம் இல்ல, உன் பொண்டாட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏகேவோடைய மனைவி ரம்யா தான் நம்ம ஜாமிய ஜெயில புடிச்சு கொடுத்திருப்பாங்க ட்ரக் கேஸ்னால. அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் திருப்புன்னு ரிவெஞ்ச் எடுத்து ஏகேவோடைய பையனை கடத்திருப்பாரு நம்ம ஜாமி. சோ ஜாமிக்கு பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் ரொம்பவே அதிகம் தான் சொல்ல முடியும். ஆனா ஜானிக்கு அப்படி இல்ல, நமக்கு பணம் கிடைச்சா போதும், நம்ம அதை சந்தோஷமா வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம ஏகேவுக்கு மனசு ரொம்ப ஆறுதலா இருக்குது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா என்னாலதான் என் பையன் ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நீ இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம்
அப்புறம் தான் என் வயித்துல பாலையே வார்த்த அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஏகே சொல்ல சரி சரி ஓகே இதுக்கப்புறம் முடிவு பண்றது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு பேங்க் வேணுமா இல்ல இந்த மொட்டை வேணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஏகே கேக்குறாரு. நம்ம ஜானியும் எனக்கு பேங்க் தான் வேணும் அப்படி சொல்லி கேக்குறாரு. நம்ம ஜாமி இருக்காரு பாத்தியா எனக்கு மொட்டை தான் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஏகே மொட்டை வேணுமா பேங்க் வேணுமா அப்படி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு காமெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு ஏ இன்னொன்னு பி ஒன்னு மொட்டை வேணுமா பேங்க் வேணுமா சோ இது எதுவுமே வேணாம்னா மூணாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு அது என்ன ஆப்ஷன்னா ஏ பிளஸ் பி இந்த ரெண்டுமே நானே எடுத்துக்குவேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த ஒட்டு மொத்தமா பிளாஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஏகே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாளே அந்த ஸ்பெயினோட நம்பர் 1 கேங்ஸ்டர் பேபுல் இருக்காரு பத்தியா அர்ஜுன் தாஸோடைய ஹெட் அவர் அந்த பேங்க்குக்கு வந்து என்னடா உங்ககிட்ட பேங்க் ஒப்படைச்சிட்டு போனா நாசகோசமா பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரே வாரம் தான் டைம் அதுக்குள்ள என்னுடைய ஒட்டுமொத்த பணமும் வரணும் அது மட்டும் இல்லாத அந்த ஏகேவும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நான் சொன்ன ரெண்டு விஷயமும் நடக்கலனா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு அந்த பெரிய கேங்ஸ்டர். சைடு நம்ம ஜானியும் ஜாமுவும் சேர்ந்துகிட்டு ஏகேவோட குடும்பத்தை தரம் தெரியாத அழிக்கணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ரம்யா இருக்காங்க பத்தி அவங்க பையனை பார்த்து உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டுட்டு வந்துருவேன் அப்படி சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி ரம்யா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு ரம்யாவுடைய அப்பா தான் நம்ம ஏகேவோட பையன் கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத உங்க அம்மாவால உன்னை காப்பாற்றவே முடியாது. சோ இது வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு மனுஷனா இருந்த உங்க அப்பா ஆரம்பத்துல இருந்த ரெட் டிராகனா இப்ப மாறி இருக்காரு அவரால் மட்டும்தான் உன்னை வெளியே கொண்டு வர முடியும் அப்படி சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ அங்க கட் பண்ணி அடுத்த நாளே நம்ம ஜானி இருக்காரு பாத்தியா ஏன் ஏகேவோட போட்டோவை ஸ்பெயின் குரூப்ல போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே லெஃப்ட் ஆனாங்க ஏகேவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெயின்ல இருக்கிற கேங்ஸ்டர் எல்லாமே கூட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இன்னொரு கேங்ஸ்டர் வந்து நம்ம ஜானி கிட்டயும் ஜாமு கிட்டயும் சொல்லிட்டு வராங்க ஏகே எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஏகே விண்டேஜ்ல இருந்து கேங்ஸ்டர் தான் ஏகேவெல்லாம் யாரும் நெருங்க கூட முடியாது அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் அவரு. இவங்க சொல்ற பிளாஷ்பேக்ல ஜான்விக்கி ப்ரொஃபசர் ஹாலிவுட் பாலிவுட் டோலிவுட்னு சொல்லிட்டு எல்லா கேங்ஸ்டரோடையும் ஏகே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டு நான் பண்ண தப்பு எல்லாமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. சோ 17 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பையனை பார்க்கறதுக்காக வந்தா அதுக்குள்ளே நீ அவன் பையனை கடத்துறன்னு சொல்லிட்டு சொதப்பி வச்சிருக்கங்க. அந்த கேங்ஸ்டர் ஜானியை பார்த்து நான் சொல்றத கேளுங்க ஒழுங்கு மரியாதை போயிட்டு நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு ஏகே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படி இல்லைன்னா உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உன்னையும் அழிக்காம விட மாட்டான் ஏகே. சோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சோ இவன் இவ்வளவு பெரிய ஆளா இவனுக்கே நான் ஒரு செக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானியும் ஜாமும் சேர்ந்து நம்ம ஏகேக்கு ஒரு செக் கொடுக்குறாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ட்ரக் கேஸ்ல தான் ஏகே உடைய பையன் போலீஸா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப மர்டர் கேஸ்லயும் நம்ம ஏகே உடைய பையன் மாட்டிக்கிட்டான். அதாவது நித்யாவுடைய பாடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நித்யாவுடைய கொலைக்கு ஏகே உடைய பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நார்மல் ஜெயில இருந்து மெயின் ஜெயிலுக்கு மாத்துறாங்க. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஏகே உடைய மனைவி ரம்யா இருக்காங்க பத்தியா அவனை பெயில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க நேரத்துல இந்த போல ஒரு நியூஸை கேட்டு ஆடி போயிடுறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ஜாமி இருக்காரு பத்தியா நம்ம ஏகேக்கு கால் பண்ணி நீ பெரிய வில்லன் கேள்விப்பட்ட இதுக்கப்புறம் என்னுடைய வில்லத்தனத்தை நீ பார்க்க போற. சோ இந்த இடத்துல உனக்கு வைக்கிற பாரு ஒரு ட்விஸ்ட் அது என்னடான்னு பார்த்தா ஒரு சைடு உன்னுடைய பையன் நார்மல் ஜெயில இருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாறிட்டு இருக்கான் இன்னொரு சைடு உன் மனைவி. இப்ப ரெண்டு பேர்ல யார ஃபர்ஸ்ட் காப்பாத்த போற நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா எனக்கு ரெண்டு பேருமே வேணும் ரெண்டு பேருமே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகேவை மிரட்டுறாங்க. இப்ப நம்ம ஏகேவுடைய மனைவி ரம்யாவை கொலை பண்றதுக்காக வரது யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்ரன் தான். சோ சிம்ரனுக்கும் நம்ம ஏகேவுக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கத்தால ரம்யாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே கிட்ட சொல்லிடுறாரு நீ போயிட்டு உன் பையனை காப்பாத்துற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே இப்ப பையனை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஏகே ஜாமீன் இருந்து பையனை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் இப்ப ஏகே உடைய பையனை சென்ட்ரல் ஜெயில அடைச்சிடறாங்க. இது வரைக்குமே நம்ம ஏகேவுக்கு ஜானியும் அவருடைய தம்பி ஜாமுவும் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. சோ அவங்கள தேடிட்டு தான் இன்ன வரைக்குமே இருந்துட்டு வராரு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஏகேவுக்கு சிம்ரன் மூலியமா ஜானி எங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. சோ ஜானியும் ஜாமும் ஷிப்ல தான் இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஏகே ஷிப்புக்கு டைரக்டா வராரு. ஷிப்புக்கு வந்து பார்த்தாதான் தெரிய வருது நம்ம ஜாமி இருக்காரு பத்தியா அவர் வந்து நம்ம நித்யா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சோ இப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது நித்யா கொல்லப்படல அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகே உடைய பையனை லவ் பண்றதா நடிச்சிருக்கா. இந்த சைடு நம்ம ஜாமியை தான் நித்யா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகேவுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேல நித்யா நம்ம ஏகே கிட்ட மாட்டிக்க என்கிட்ட இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகேவும் நித்யாவை லாக் பண்ணி அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பிடிச்சிடுறாரு. இப்ப அர்ஜுன் தாஸோட ஹெட் இருக்காரு பத்தியா அந்த பேபுல் அவருக்கே இன்ன வரைக்கும் தெரியாது இவனுங்க ரெண்டு பேருமே டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஏகே இவங்க ரெண்டு பேரையும் பேபுல் முன்னாடி வீடியோ கால்ல நிப்பாட்டுறாரு. அவரு ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. சோ அங்க கட் பண்ணி அடுத்த நாளே இப்ப ஜானியும் நித்யாவும் அரெஸ்ட் பண்ணி அவருடைய கஸ்டடியில வச்சுக்கிறாரு நம்ம ஏகே. ஆனா இந்த சைடு பார்த்தா நம்ம ரம்யா இருக்காங்க பத்தியா இதுக்கப்புறம் இவன் இருந்தா என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஏகேவை இந்தியாவுக்கு அனுப்பணும் சொல்லிட்டு அவர் மேல கேஸ போட்டு ஏகேவை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க நம்ம ரம்யா. ஜானியை பாக்கிறதுக்காக நம்ம ரம்யா கிளம்பி போக அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது என் பையன் இன்னைக்கு ஜெயில இருக்கான்னா அதுக்கு ஏகே காரணம் இல்ல நான் தான் அப்படி சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் பண்ண தப்பு எல்லாமே ஒத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நான் திரும்ப நீ இங்க வந்து என் பையனை காப்பாத்தி ஆகணும் அப்படி சொல்லிட்டு
ரம்யாவே ஏகேக்கு கால் பண்ணி பழைய ரெட் டிராகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ தன்னுடைய மனைவியே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே திருப்பின ரிவெஞ்ச் எடுத்து அர்ஜுன் தாஸை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பி வராரு. சோ வந்தவரு பயங்கர ரெட் டிராகனா மாறி அடிச்சு தும்சம் பண்ணி அவனுங்களை லாக் பண்ணி போலீஸ் கிட்டையும் ஒப்படைச்சாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவருடைய பையனுடைய பர்த்டே செலிப்ரேஷனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத என் அப்பாவை எப்படி பார்க்கணும்னு நினைச்சனோ அதை போலதான் நான் பாக்குறேன். எங்க அப்பா ஒரு கேங்ஸ்டரா இருந்தாலும் இப்ப பாக்குறது ஒரு நார்மலான மனுஷனா தான். சின்ன வயசுல இருந்து அப்பா கையை பிடிச்சி நடக்கலையே, அப்பா பேச்ச கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள்ல எனக்கு கிடைச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேஷன்ல பயங்கரமா எமோஷனலா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவுடைய பையன். சோ இப்போ நம்ம ஜானிக்கும் ஜாமுக்கும் என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா 6 மாசத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வேற சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்ததுக்காக ஜானியும் ஜாமுவும் வேன்ல போயிட்டு இருக்கும் போது ஜானி ஜாமுவை பார்த்து தப்பிக்கிறதுக்காக நான் வெளியே ஆல் செட் பண்ணிட்டேன், இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதுல நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துல தப்பிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானி முடிவு எடுக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஏகே வந்து நிக்கிறாரு. எங்களை விட்டுரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானியும் ஜாமும் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் என் பொண்டாட்டி பிள்ளைக்காக உங்களை ஜெயில போடுற மாதிரி இந்த 6 மாசம் உங்களுக்கு ரெஸ்ட் விட்டுருந்தேன், அது வந்து என் பொண்டாட்டியோட லா, என்னுடைய லா, உங்களை போட்டு தள்ளுறதா அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஏகே கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே போட்டு தள்ளிடுறாரு நம்ம ஹீரோ. அத்தோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. சோ கேங்ஸ்டர் லுக்ல நம்ம ஹீரோ இந்த படத்துல பயங்கரமா பிச்சு தள்ளுறாருன்னு சொல்ல முடியும். இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.